அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜனவரி மாதத்தில் 20ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை பண்ணிடுங்க. பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு ஏன் அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, தூர்தர்ஷன் தமிழ் தொலைக்காட்சி சேவையை தொடங்கி வைத்தவர் யார்? தூர்தர்ஷன் தமிழ் அப்படிங்கிற தொலைக்காட்சி சேவையை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் பாருங்கள், நரேந்திர மோடி அவர்கள் தான் தொடங்கி வச்சுருக்காங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து புது தொலைக்காட்சி சேனல் கிடையாது, ஆல்ரெடி இருந்த பொதிகை தான். ஓகேங்களா, டிடி அப்படின்னு சொல்லுவோம்ல, பொதிகை தொலைக்காட்சியோட பேரை தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுமையாக தூர்தர்ஷன் தமிழ் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஜனவரி 19ஆம் தேதி தான் இதை தொடங்கி வச்சுருக்காரு நம்மளுடைய பிரதமர் அவர்கள். கேலோ இந்தியா போட்டிகளை ஜனவரி 19ஆம் தேதி சென்னையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வச்சாங்க. ஸோ அப்போ தான் இந்த தூர்தர்ஷன் தமிழ் அப்படிங்கிற தொலைக்காட்சி சேவையும் தொடங்கி வச்சுருக்காங்க. 1975ஆம் ஆண்டு தான் சென்னை தூர்தர்ஷன் தன்னோட முதல் ஒளிபரப்பை தொடங்குச்சு. 1975ஆம் ஆண்டு தான் சென்னை தூர்தர்ஷன் தனது முதல் ஒளிபரப்பை தொடங்குச்சு. ஓகேங்களா. இரண்டாவது வினா, கேலோ இந்தியா போட்டிகளை தொடங்கி வைத்த நரேந்திர மோடிக்கு டேஷ் லட்சினை வழங்கப்பட்டது. லட்சினை பொம்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து யாரோடது கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியாரோட லட்சினை அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. கேலோ இந்தியா போட்டிகளை தொடங்கி வச்ச நரேந்திர மோடிக்கு வேலு நாச்சியாருடைய லட்சினை பொம்மை வழங்கப்பட்டிருக்கு. இதை கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னை நேரு விளையாட்டு அரங்கத்தில் தான் கேலோ இந்தியா போட்டிகளை ஜனவரி 19ஆம் தேதி நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வச்சாங்க. ஸோ அப்போ அந்த விழாவுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேசும்போது இந்தியாவின் விளையாட்டு தலைநகரமாக தமிழகத்தை மாற்றுவதே மாநில அரசின் குறிக்கோள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ 2036ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை வந்து இந்தியாவில் நடத்த நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடியும் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. சென்னை அண்ணா சாலையில் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை 621 கோடியில் 4 வழித்தட உயர்நிலை சாலை அமைப்பதற்கான கட்டுமான பணியை தொடங்கி வைத்தவர் யார்? சென்னை அண்ணா சாலையில் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை 621 கோடியில் 4 வழித்தட உயர்நிலை சாலை அமைப்பதற்கான கட்டுமான பணியை தொடங்கி வச்சவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜனவரி 19ஆம் தேதி தான் இதை தொடங்கி வச்சுருக்காரு. ஜனவரி 19ஆம் தேதி. அந்த சாலையோட நீளம் அப்படின்னா 3.20 கிலோமீட்டர். ஓகேங்களா, 3 கிலோமீட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த டிஸ்டன்ஸை கடக்கிறதுக்கு இப்போ 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் ஆகுது டிராஃபிக்கால். ஸோ இந்த சாலை அமைச்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே கடந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 2019-20ஆம் ஆண்டுக்கான ஸ்கோப் எமினன்ஸ் விருதை பெற்றுள்ள நிறுவனம் எது? 2019-20ஆம் ஆண்டுக்கான ஸ்கோப் எமினன்ஸ் விருதை பெற்றுள்ள நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்எல்சி நிறுவனம் தாங்க. ஓகேங்களா, என்எல்சி இந்தியா தான் வந்து இந்த விருதை வாங்கியிருக்காங்க. டிஜிட்டல் மாற்றத்திற்கான, அதாவது எண்ம மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க, டிஜிட்டல்னா எண்மம். ஓகேங்களா. ஸோ எண்ம மாற்றத்திற்கான பிரிவில் சிறப்பாக செயல்படுவதற்காக இந்த விருது வந்து கொடுத்துருக்காங்க. பொதுத்துறை நிறுவனங்களின் நிலையான மாநாடு தான் ஸ்கோப்பு. ஓகேங்களா, பொதுத்துறை நிறுவனங்களுக்கு அதுதான் நிலையான மாநாடு. ஸோ அதை தான் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாநாட்டோட இதை பொதுத்துறை நிறுவனங்களின் உயரிய அமைப்பானது தான் இந்த ஸ்கோப். ஓகேங்களா, பொதுத்துறை நிறுவனங்களின் உயரிய அமைப்பாக கருதப்படுறது இந்த ஸ்கோப்பு. 1973 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த விருதை புதுதில்லியில் இந்திய குடியரசு துணைத் தலைவராக இருக்கிற ஜெகதீப் தன்கர். ஓகேங்களா, ஜெகதீப் தப்பாக பிரிண்டாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை, ஜெகதீப் தன்கர் அவர்கள் தான் கொடுத்துருக்காரு. ஓகேங்களா. என்எல்சி இந்தியா நிறுவனத்துக்கான தேசிய விருதை செயலாக்கத்துறை இயக்குநராக இருக்கிற கே மோகன் ரெட்டியும் தலைமை பொது மேலாளராக இருக்கிற டி சாலமன் லூத்தரும் பெற்றுக்கொண்டாங்க. யார்கிட்ட? ஜெகதீப் தன்கர்கிட்ட இருந்து. ஓகேங்களா. அடுத்தது, பாலராமர் மூலவர் சிலையை வடிவமைத்த அருள் யோகிராஜ் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்?
பாலராமர் மூலவர் சிலையை வடிவமைத்த அருள் யோகிராஜ் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னா கர்நாடகத்தை சேர்ந்தவர். ஸோ கர்நாடகத்தின் கருப்பு பாறைகள்லேருந்து தான் இந்த மூலவர் சிலை அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. உருவாக்கிய அருள் யோகிராஜ் மைசூரை சேர்ந்தவர். மூலவர் சிலை ராமரோட வயது 5 வயது, அதாவது பாலராமர். ஓகேங்களா, ராமர் சிலையோட உயரம் 4.25 அடின்னு சொல்கிறாங்க. அதோட பருமன் 3 அடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடைய எடை மட்டும் 1.5 டன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, 22ஆம் தேதி அதற்குண்டான பிரதிஷ்டை கும்பாபிஷேகம் நடக்க போகுது. ஸோ எல்லாருமே வணங்கிக்கோங்க, வேண்டிக்கோங்க. எந்த மதத்தவராக இருந்தாலும் அதை நிச்சயமாக வணங்கலாம். ஓகேங்களா, இந்தியாவில் இருக்க எல்லாருமே அனைவரும் ஒரு தாய் மக்கள் தான். ஓகேங்களா, அடுத்தது நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கிய 5வது நாடு என்ற பெருமையை பெற்றுள்ள நாடு எது? நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கிய 5வது நாடு என்ற பெருமையை பெற்றுள்ள நாடு ஜப்பான். 2023 செப்டம்பரில் அனுப்பப்பட்ட ஸ்லிம் ஆய்வுக்களம் இப்போ போய் தரையிறங்கியிருக்கு. ஓகேங்களா, நேற்று தரையிறங்கியிருக்கு. ஸோ அதன் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா நிலாவில் தரையிறங்கின 5வது நாடு அப்படிங்கிற பெருமையை அது பெற்றிருக்கு. இதுக்கு முன்னாடி அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இந்தியா இந்த நாடுகள் தான் அங்கே போய் காலடி பதிச்சிருக்காங்க. இப்போ ஜப்பானும் உள்ளே குதிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு முடியுது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கும், டிஸ்லைக் பண்ண விருப்பம் இருந்தால் டிஸ்லைக்கும் பண்ணிவிட்டு ஏன்னு கமெண்ட்ஸில் சொல்லிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் அப்படிங்கிறத. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.